உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெக் தமிழன் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு எப்படி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு வீடியோவில் வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து ஓவியர் ஆவறது அப்படின்னு நான் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு வந்து உங்களுக்கு பெயிண்ட் ப்ரஷ் எதுவும் தேவையில்லை, வெறும் கம்ப்யூட்டர் பிசி மட்டும்தான் தேவை. இதில் வந்து நீங்கள் வந்து 2 டூல் யூஸ் பண்ணணும். ஒன்று வந்து ரெண்டுமே ஃப்ரீ. ஒன்று வந்து ChatGPT, அப்புறம் இன்னொன்று வந்து இந்த ட்ரீம் ஸ்டுடியோ, ஸ்டேபிள் டிஃப்யூஷனோட ட்ரீம் ஸ்டுடியோ. அதை வந்து நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லித்தர போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் ChatGPT உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணல அப்படின்னு தெரியலனா, நான் முன்னாடி ஒரு 2-3 வீடியோ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்படி ChatGPT யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு டெமோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். நான் அதுக்கு லிங்க் வந்து இந்த இதில் விடுறேன். இந்த இதுலேயே வந்து லிங்க் விடுறேன். இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் விடுறேன் லிங்க். அதை போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஸ்டேபிள் டிஃப்யூஷன். இது ஸ்டேபிள் டிஃப்யூஷன் தான் இந்த ஆர்ட் வரைகிற டூல், ஏஐ ஆர்ட் ஜென்ரேஷன். இதை பற்றியும் நான் வந்து விரிவாக பழைய வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன் எப்படி வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ணுறதுன்னு. இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எப்படி வந்து நீங்கள் ஏஐ ChatGPTயை வச்சு எப்படி வந்து நீங்கள் ப்ராம்ப்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது. முன்னாடி வந்து கொஞ்சம் ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. நீங்களே யோசிக்கணும், நீங்களே திங்க் பண்ணணும். அதை நம்ம ChatGPT வச்சே நம்ம வந்து இப்போ அந்த ப்ராம்ப்டை வந்து ஜென்ரேட் பண்ணலாம். அதுதான் நான் இப்போ சொல்ல போகிறேன் இன்னைக்கு. இதில் என்னன்னா, இந்த ChatGPTயில் வந்து ஒரு நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் வச்சுருந்தீங்கன்னா, க்ரோம் ப்ரௌசரோ இல்லை பிரேவ் ப்ரௌசரோ இல்லை எந்த ப்ரௌசர் வச்சுருந்தீங்கனாலும் ஒரு சில எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த எக்ஸ்டென்ஷனை வந்து நீங்கள் இதில் எனேபிள் பண்ணணும். அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் போய் பாருங்கள். இதில் வந்து AIPRM அப்படின்னு ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அந்த க்ரோம் எக்ஸ்டென்ஷனை நான் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். நான் எனேபிள் பண்ணதும் எனக்கு வந்து இந்த மாதிரி வியூ வரும். இந்த வியூ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். AIPRM மேலே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா AIPRM ChatGPT ப்ராம்ப்ட்ஸ்னு வருது பாருங்கள். இது வந்து என்ன பண்ணணும்னா, அது ப்ராம்ப்ட் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ஈஸி பண்ணும். ஸோ அதான் இதோட இது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் வந்து இப்போது ஃபஸ்ட்டு வந்து முதல்ல வந்து நீங்கள் ஒரு கீவேர்ட்ஸ் திங்க் பண்ணிக்கணும். அந்த கீவேர்ட் திங்க் பண்ணிக்கின்னு அதை வச்சு நீங்கள் வந்து ப்ராம்ப்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து சர்ச் பாக்ஸில் போயிட்டு இந்த ஸ்டேபிள் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா, இப்போ வந்து 3 ப்ராம்ப்ட் ஜென்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதில். ஸோ நம்ம ஒவ்வொரு ப்ராம்ப்ட் ஜென்ரேஷனை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஏஐ வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், நான் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு ப்ராம்ப்ட் ஜென்ரேட்டர். இது டிஃப்ரெண்ட் ப்ராம்ப்ட் ஜென்ரேட்டர் போட்டிருக்காங்க. இதில் வந்து 5 ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்காங்க, சிம்பிள். இதில் வந்து 4 வேர்ட்ஸ் இருக்குது, 6 வேர்ட்ஸ் இருக்குது. நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இது ஓட்டிங் படி இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து முதல்ல இதை யூஸ் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படி கிளிக் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஐடியா என்ன அப்படின்றது கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து பேலஸ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். இது என்ன பண்ணுதுன்னு ஜென்ரேட் பண்ணுதுன்னு பார்ப்போம் நம்ம இப்போ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ராம்ப்ட் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. பாசிட்டிவ் ப்ராம்ப்ட் வந்து medieval king riding a horse, charging into battle in front of the castle, sword, shield, intense, highly detailed, intricate digital painting. இது எல்லாத்தையும் கொடுத்துச்சு. நெகட்டிவ் ப்ராம்ப்ட்டும் கொடுத்துருச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்னா, வெறும் இதை வந்து காப்பி பேஸ்ட் தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னால், இது வந்து இதில் வந்து இந்த medieval king வந்து இப்போ இஸ் சார்ஜிங் இன்டு த பேட்டில் ஃபீல்டு மாதிரி இருக்காரு. ஸோ உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் நீங்கள் திருப்பியும் இதையே டைப் பண்ணலாம். பேலஸை வேற ஒரு ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணும் இது. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து ஐம் சாரி அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த ப்ராம்ப்ட்டை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணிவிட்டு நம்ம திருப்பியும் நான் எப்படி வந்து அதை ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த ப்ராம்ப்ட் காப்பி பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து கிளியர் கான்வர்சேஷன் பண்ணிவிட்டு இந்த சைட்டில் போனீங்கன்னா, இதில் வந்து இது கிளியர் கான்வர்சேஷன் இருக்கும் பட்டனு. இந்த கிளியர் கான்வர்சேஷன் பண்ணதும் உங்களுக்கு திருப்பியும் இது வரும். ஸோ நம்ம வந்து இதை தான் யூஸ் பண்ணோம். ஸோ திருப்பியும் வந்து நான் பேலஸ் அப்படின்னு டைப் பண்ண போகிறேன் இதில். ஓகே, அடுத்த ப்ராம்ப்ட் எனக்கு ஜென்ரேட் பண்ணுச்சு. இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக் சைபர் பங்க் சிட்டிஸ்கேப் சொல்லியிருக்கு. இந்த ப்ராம்ப்ட் எனக்கு பிடிக்கல. ஸோ நம்ம முதல்ல எடுத்த ப்ராம்ப்டே எடுத்து பார்ப்போம். ஸோ எனக்கு வந்து இந்த ப்ராம்ப்ட் தான் வந்துச்சு. நான் இப்போ இந்த ப்ராம்ப்ட்டை வந்து இதில் கட் அண்ட் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வந்த ப்ராம்ப்ட் எனக்கு. இதில் வந்து போத் பாசிட்டிவ் ப்ராம்ப்ட், நெகட்டிவ் ப்ராம்ப்ட் ரெண்டும் வந்துருக்கு. ஸோ அகெயின் இந்த ட்ரீம் ஸ்டுடியோ பற்றி நான் வந்து ஒரு டீட்டெயிலாக அந்த வீடியோ பற்றி நான் விளக்கியிருக்கேன். அதனால் இது நிறைய டீட்டெயில்ஸ் நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா அது வந்து ரிப்பீட்டேட்டிவாக இருக்கும். ஸோ வெரி ஹை லெவலில் மட்டும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு.
நீங்க முன்னாடியே பார்த்தில்ல அப்படின்னு சொன்னா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இந்த சைட்ல வந்து உங்களுக்கு சில செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது எத்தனை இமேஜ், அதுக்கப்புறம் இந்த இந்த ஸ்டேபிள் டிஃப்யூஷன் வந்து நீங்க வந்து 200 கிரெடிட்ஸோ 100 200 கிரெடிட்ஸ் வரைக்குமே ஃப்ரீயா இருக்கு. ஸோ வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இதுல வந்து வேரியஸ் மாடல்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப்ஸ் வந்து யூசுவலா 60, 65 வச்சா நல்லா ஜெனரேட் பண்ணும். அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன பிக்சலோட இமேஜ் ஹைட் எல்லாம் இருக்குது. 512 பிக்சல் இது. அது வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்றதுனா பண்ணிக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு முறையும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது நான் 576 பண்றேன் நான் இப்போ. 576 நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து 4 பண்ண போறேன் நானு. நீங்க 3 பண்ணிக்கிறதுனா 3 ஜெனரேட் ஆகும். இல்ல 4 பண்ணா 4 ஜெனரேட் ஆகும். ஸோ ஸ்டெப்ஸ் வந்து எத்தனை முறை அது வந்து ரீஇட்டரேட் பண்ணி அந்த இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லுது. கான்ஃபிக் ஸ்கேல் வந்து லைக்லி அதாவது வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை ஜென்ரேட் பண்ணும். ஸோ 7, 8 யூஸ்வலாக 7 எனிதிங் பிலோ 9 வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஸோ நான் வந்து இப்போ 8 வைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்காகவும் இருக்கணும். அதனால் வந்து அது ரொம்ப ப்ராம்ப்ட் மாதிரியே பண்ணிங்கன்னா, ரொம்ப அதிகமாக பண்ணிங்கன்னா அது ப்ராம்ப்ட் மாதிரியே வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக வைக்கிறது 8 பிலோ 9 வந்து இட்ஸ் பெட்டரு. ஸோ ஸ்டேபிள் டிஃப்யூஷன் மாடல் 1.5 யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இதை வச்சு நான் வந்து ஒரு இமேஜ் இப்போ ஜென்ரேட் பண்ணலாம் நம்ம. ஸோ இப்போ நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ணலாம் அதை வச்சு. ஸோ நான் இப்போ இந்த ப்ராம்ப்ட் கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து ட்ரீம்னு சொல்ல போகிறேன். ஸோ இப்போ இது வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே. இப்போ வந்து ப்ராம்ப்ட் வந்து இது வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணிடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு ஹெட் இல்லை. ஸோ இது வந்து சரியில்லை. இது நல்லா இருக்கு பாருங்க. இது அருமையாக இருக்கு பாருங்க. இது நல்லா பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே. இது வந்து உங்களுக்கு கையெல்லாம் சரியாக வரல. ஸோ அடுத்தது பார்ப்போம் நம்ம. அடுத்தது இதை பார்ப்போம். இது வந்து கொஞ்சம் முகம்லாம் கொஞ்சம் டிஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து இதுவும் கொஞ்சம் வந்து டிஃபார்மாக தான் வந்திருக்கு. காலெல்லாம் நல்லா இருக்கு, கரெக்டாக இருக்கு. மற்றது இந்த இமேஜெல்லாம் நல்லா ஆர்டிஸ்டிக்காக இருக்கு. இது வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கு. இருக்கிறதுலே ஓகேவா இருக்குதுன்னா இதுதான் இருக்கு. ஸோ இதை வந்து நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ அந்த இமேஜை நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வச்சு நம்ம இதே மாதிரி இன்னொரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இங்கே ஸ்டேபிள் ஜென்ரேஷன் இதை பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து இப்போது ஓகே இதை ட்ரை பண்ண போகிறோம். நம்ம இதை ட்ரை பண்ண போகிறோம். ஒரு ஐடியாவை மட்டும் கொடுக்கலாம். இப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன்னா வாட்டர் ஃபால்ஸ்னு கொடுக்க போகிறேன். என்ன ஜென்ரேட் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே எனக்கு இப்போ வந்து ஒரு 3 ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்துடுச்சு இது. ஸோ 3 ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து மெஜஸ்டிக் வாட்டர் ஃபால் இன் அ ஜங்கல் சரௌண்டட் பை லஷ் greenery அண்ட் வைல்ட் அனிமல்ஸ் டிஜிட்டல் illustration பை ஜேம்ஸ் கர்னி அண்ட் ஃப்ராங்க் ஃப்ரெசாட்டா வைப்ரண்ட் கலர்ஸ் இது நல்லா இருக்கு. ரெண்டாவது வந்து ஃபேண்டசி வாட்டர் ஃபால் வித் மெர்மைட்ஸ் பிளேயிங் இன் வாட்டர் பை தீஸ் ஆர்டிஸ்ட் 4K HD இமேஜ். இது மூணாவது வந்து ஃபாகி வாட்டர் ஃபால் ancient ruins அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை தான் யூஸ் பண்ண போகிறேன் நான். இது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ இதை நம்ம ஜென்ரேட் பண்ணலாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ என்ன பண்ணோம்னா இப்போ இதுக்கு வந்துட்டு நீங்கள் இதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிடணும். ஸோ நம்ம இதில் ட்ரை பண்ணலாம். இப்போ இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ இதை நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுக்க போகிறேன் நான். இது 65 தான் வைக்க போகிறேன். நம்பர் ஆஃப் இமேஜஸ் மட்டும் 3 வைக்கிறேன் நான். ஸோ என்ன ஜென்ரேட் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஓகே இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதான் என்னோடய ஃபஸ்ட் இமேஜ். நல்லா வந்திருக்கு. இது ரெண்டாவது இமேஜ். நல்லா அருமையாக வந்திருக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸு. நல்லா ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது. தேர்ட் இமேஜ். ஸோ இங்கே கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பண்ணி ஏதோ டிஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ இருக்கிறதுல இமேஜ் வந்து இந்த இமேஜ் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இந்த இமேஜை நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த உங்களுக்கு ஸோ இந்த இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்டேபிள் அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராம்ஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த ப்ராம்ஸ் வச்சு எந்த ப்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்து வந்து இது கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த இமேஜஸ் எல்லாம் நீங்கள் வந்து உங்களோட இந்த இமேஜுக்கு வந்து நீங்கள் தான் காப்பி ரைட்டு உங்களுக்கு தான். ஸோ நீங்களே வந்து இந்த இமேஜஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு. உங்களுக்கு வேறு ஏதாவது வேறு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இமேஜ் நல்லா ஜென்ரேட் பண்ணிங்கன்னா அது கமெண்ட்டில் போடுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தாலும் அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பை.